மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் ட்ரியல் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. ஆனால் அது வேணாம், நம்ம இன்றைக்கி யூனோ பார்க்கலாம். யூனோக்குள்ளே போயிட்டேன். அப்பப்போ நெட்டு வரும், அதெல்லாம் நீங்கள் எதுவும் எடுத்துக்காதீங்க. வேணால் அந்த நெட்டை வேணால் ஓட்டிக்கிது பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கேமுக்கு வந்து நெட்டு தேவைப்படுது, அதுதான் ஒரு பிரச்சனை. இல்லைன்னா நான் விட்டுருப்பேன். ஓகே, ப்ளே ஃப்ரெண்ட்ஸாக கிளாசிக் மோடா. இன்றைக்கி நம்ம கிளாசிக் மோட் விளாண்டுக்கலாம். கமெண்ட்டில் நீங்கள் கிளாசிக் மோடா இல்லை ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸாக கேளுங்க. அதில் எது அதிகமாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணி விளையாண்டுக்கலாம். இப்போ கிளாசிக் மோட் இப்போடா உள்ளே போக மாட்டேங்குது. கேஸ் அவன் உள்ளே போட்டான். ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வந்துருச்சு. ஆக்சுவலி எனக்கு யூனோ விளையாட தெரியாது. ப்ளஸ் ஒரு ப்ளஸ் டூன்னா என்ன இல்லைவா ஏதோ போட்டேன். ஓகே கைஸ், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் நம்புகிறேன். உங்கள் இஷ்டம் தான் பண்ணுங்க. நம்ம வீட்டுக்குள்ளே பண்ணோம். நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு எனக்கு அவ்வளோக்கு பேசிக் தெரியும். இந்த கலர் சேஞ்ச் நான் அப்படின்னா ஆமாம், நான் ப்ளஸ் டூ போடுறதுக்கு என்னாச்சு யூனோ கட்டியாச்சு. எனக்கு வந்து கடைசி 2 காலமும் யூனோ சொல்லணும்னு எனக்கு தெரியும். அது ஒரு அளவுக்கு தெரியும். ஏன்னா கொஞ்சம் தான் நான் பார்த்துருக்கேன். ப்ளஸ் ஒன் போடுறேன். எனக்கு வந்து ப்ளஸ் ஒன் சேஞ்ச் ஆகும். நம்ம தான் இன்னும் அது புரிஞ்சு வச்சு புடு புடு ஓகே கைஸ், நம்ம முடிச்சுக்கலாம். இது வந்து யூனோ எனக்கு விளையாட தெரியாதுன்னு இல்லை, நான் சும்மா சீந்தா போட்டேன். ஆனால் யூனோவில் ஜாலியாக விளையாடுவேன். ஜாலியாக விளையாடுற கேரக்டர் நான். ப்ளஸ் டூன்னா என்னன்னு தெரியும். எப்படின்னா ப்ளஸ் டூனா ஒருத்தனுக்கு வந்து நம்ம ப்ளஸ் டூ போட்டால் பக்கத்தில் நிறைய கார்ட்ஸ் இருக்கும். அதுலேருந்து ஒரு 2 கார்டு எடுத்துருவான். அதுதானே ப்ளஸ் டூ. எனக்கு இன்னும் விளையாட தெரியும் கைஸ். ஓகே, நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், அண்டு நான் எப்படிலாம் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு கேட்கக்கூடாது. இந்த ஒரு ஆப் வச்சு தான். பை கைஸ், see you all in next வீடியோ. என்ன வீடியோ போடலாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மைன்கிராஃப்டை பற்றி சொல்லுங்கள். ஓகே, பை கைஸ்.